7 கட்டமாக நடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட மக்களவைத் தேர்தலில் 2 கட்டங்கள் முடிவடைந்து 3வது கட்டத்தை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வேலூர் நீங்கலாக 38 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அநேகமாக அமைதியாக தேர்தல் முடிந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எழுந்த புகாரில் மாநில முதலமைச்சர் உட்பட பலரும் தடைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இது தவிர மதுரை சித்திரை திருவிழா, இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளுடன் வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் பொதுவாக நகர்ப்பகுதிகளில்தான் அரசியல் விழிப்புணர்வு அதிகம் இருக்கும் என்றும் இதனால் வாக்குப்பதிவு சதவீதமும் கூடுதலாக இருக்கும் என்றும் நிலவும் கருத்து இந்த தேர்தலில் பொய்த்து போய்விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஒரே நாளில் தமிழகத்தில் நடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் விவரத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்ட போது இது நிரூபணமாயிற்று. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 80.49% வாக்குகள் ஊரக பகுதியான தர்மபுரி தொகுதியில் பதிவானது. குறைந்தபட்சமாக தென் சென்னையில் 56.41% வாக்குகளே பதிவாகியுள்ளது. மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலில் தமிழகத்தில் சராசரியாக 71.87% வாக்குகளும், இடைத்தேர்தல் நடந்த 18 சட்டமன்ற தொகுதிகளில் 75.57% வாக்குகளும் பதிவாகின. சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் சோளிங்கர் தொகுதி 82.26% வாக்குகளுடன் முதலிடம் பெற்றது. குறைந்தபட்சமாக சென்னை பெரம்பூர் தொகுதி 64.14% வாக்குகளுடன் கடைசி இடத்தை பெற்றது. தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட நத்தமேட்டில் ஒரே வாக்காளர் 6 வாக்குகள் அளித்தது பற்றிய புகார் குறித்து விரிவான அறிக்கை கேட்டுள்ளதாகவும் விசாரணைக்கு பின்னர் மறு வாக்குப்பதிவு குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கும் நடக்க வேண்டிய தேர்தல் 38 தொகுதிகளாக குறைந்து போயிற்று. வேலூர் மக்களவை தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதே இதற்கு காரணம். இந்த தொகுதியின் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தின் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவரது தந்தை துரைமுருகனின் நண்பர்கள் வீடுகளிலும் சிமெண்ட் குடோன்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி பணம் கைப்பற்றியதன் அடிப்படையில் தொகுதி தேர்தல் அதிகாரி அளித்த பரிந்துரையை தேர்தல் ஆணையமும் குடியரசுத் தலைவரும் ஏற்றுக்கொண்ட பின்னரே தேர்தல் ரத்து அறிவிப்பு வெளியானது. அதே சமயம் வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளில் அறிவித்தபடி குறிப்பிட்ட நாளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வேலூர் தொகுதியில் மக்களவை தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு பல கட்சிகளும் ஆட்சேபம் தெரிவித்தன. வேலூர் தொகுதியில் வாக்குக்கு பணம் கொடுக்க முனைவதாக தகவல் வந்திருந்தால் தவறிழைத்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டுமே தவிர தேர்தலையே ரத்து செய்திருக்க கூடாது என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்தார். வேலூர் தொகுதி தேர்தல் ஜனநாயக படுகொலை என்றும் திமுகவிற்கு களங்கம் ஏற்படுத்தவே தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார். வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து மட்டுமன்றி வருமான வரித்துறையின் மற்றொரு நடவடிக்கையும் எதிர்ப்பு கணைகளை சந்தித்தது. தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியிருந்த வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைதான் இந்த எதிர்ப்புக்கு காரணம். இதற்கு கண்டனம் தெரிவித்த மு.க.ஸ்டாலின் எதிர்காலத்திலும் தேர்தல் ஆணையத்தில் சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தின் தந்தை துரைமுருகனும் கண்டனம் தெரிவித்தார். ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பேரில் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்துள்ளது என்று முத்தரசன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள். வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதை மாநில அஇஅதிமுக அமைச்சர் டி. ஜெயக்குமார் வரவேற்றார். பணபலத்தால் வெற்றி பெற முயன்றவர்களுக்கு தடை போட்டு ஜனநாயகத்தை தேர்தல் ஆணையம் காப்பாற்றிவிட்டதாக அவர் கருத்து தெரிவித்தார். வேலூர் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டது சட்டவிரோதமானது என்றும் அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் அந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த புதிய நீதி கட்சி தலைவர் ஏ.சி. சண்முகம், சுயேட்சை வேட்பாளர் சுகுமாரன் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. தேர்தலில் மக்கள் அளிக்கும் வாக்குகளில் முறைகேடு செய்து ஆளும் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும் என்று எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு இந்த தேர்தலிலும் எதிரொலித்தது.
இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது நடந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவுக்கான மை ரஷ்யாவிலிருந்து கொண்டுவரப்பட்டதாகவும் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அது காங்கிரசுக்கு வாக்களித்த முத்திரையுடன் காணப்படும் வகையில் வாக்குச்சீட்டில் முறைகேடு செய்யப்பட்டிருந்தது என்றும் அப்போது சில கட்சிகள் குற்றம் சாட்டின. ஆனால் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்பது பின்னர் நிரூபணமானது. இப்போது வாக்குச்சீட்டு முறை இல்லை, மின்னணு எந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வாக்களிக்கும் முறையில் மாற்றம் ஏற்பட்டாலும் அதே குற்றச்சாட்டு தொடர்கிறது. தற்போது தேர்தலில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் குறிப்பிட்ட கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்தால் மற்றொரு கட்சிக்கு வாக்குகள் விழும் வகையில் மென்பொருட்களை வடிவமைத்து முறைகேடு செய்ய முடியும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி குற்றம் சாட்டினார். ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடுவும் இதே குற்றச்சாட்டை கூறியதுடன் தில்லி சென்று தலைமை தேர்தல் ஆணையரிடமும் புகார் அளித்தார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் அத்தகைய முறைகேடு எதையும் செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கூறியதுடன் அப்படி முறைகேடு செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க முடியுமா என்றும் சவால் விட்டது. இந்த குற்றச்சாட்டை தவிர்க்கும் வகையில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் ஒப்புகை சீட்டுடன் கூடிய முறை அறிமுகம் செய்யப்பட்டு ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் தேர்வு செய்து ஒப்புகை சீட்டு வாக்குகளை எண்ண தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. ஆனால் 50% ஒப்புகை சீட்டை எண்ண வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட 21 கட்சிகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது நடைமுறை சாத்தியம் இல்லாதது என்றும் 50% ஒப்புகை சீட்டுகளை எண்ணும் முறையை பின்பற்றினால் 6 நாட்கள் கழித்துதான் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. இயந்திர ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவது தொடர்பாக ஊழியர்களுக்கு எந்த பயிற்சியையும் அளிக்கவில்லை எனவும் இனி அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் சாத்தியமில்லை என்றும் ஆணையம் கூறியது. ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும் 5 வாக்கு ஒப்புகை சரிபார்ப்பு இயந்திரங்களை எண்ண வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் போதிய அக்கறை காட்டவில்லை என்றும் அதிக அளவில் ஊழியர்களை ஈடுபடுத்தினால் வாக்குகளை விரைந்து எண்ணிவிட முடியும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி குறிப்பிட்டார். ஆக மொத்தத்தில் ஒப்புகை சீட்டு முறையும் எதிர்க்கட்சிகளின் சந்தேகத்தை முழுமையாக போக்கவில்லை. என்றாலும் இந்த முறைதான் நடைமுறை சாத்தியமானது என்று தேர்தல் ஆணையம் கூறி உச்சநீதிமன்ற யோசனையையும் ஏற்கப்பட்டதால் அதே முறையில் இந்த தேர்தலும் நடக்கிறது. சில நாடுகள் தவிர மற்ற நாடுகளில் எல்லாம் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றப்படுவதால் அந்த முறைக்கு மாற வேண்டும் என்ற கருத்தும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் சந்திக்கும் அளவுக்கு எந்த தேர்தலும் சர்ச்சைகளை சந்திக்கவில்லை என்று கூறும் அளவுக்கு ஏராளமான சர்ச்சைகள் நிறைந்திருந்தன. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக எழுப்பப்பட்ட புகாருக்கும் கண்டனத்திற்கும் மாநில முதலமைச்சர், மத்திய அமைச்சர், கட்சித் தலைவர்கள் கூட தப்பவில்லை. பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி பற்றி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்ட கருத்து நடத்தை விதியை மீறுவதாக புகார் செய்யப்பட்டது. இதையடுத்து 3 நாட்களுக்கு யோகி ஆதித்யநாத் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. பொதுக்கூட்டங்களில் பேசுவது மட்டுமின்றி தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளிப்பது, செய்தியாளர்களை சந்திப்பது போன்றவற்றிற்கும் ஆணையம் தடை விதித்தது. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதியும் தப்பவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் அவரது பேச்சில் குறிப்பிட்ட கருத்து தேர்தல் நடத்தை விதிகளை மீறுவதாக உள்ளது என்று கூறி அவருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கு அவரும் பதில் அளிக்காததால் 2 நாட்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று அவருக்கும் தேர்தல் ஆணையம் தடை விதித்ததுடன் ஆதித்யநாத்திற்கு விதித்தது போன்ற இதர தடைகளையும் மாயாவதிக்கு எதிராக விதித்தது. இந்த தடை சட்டப்படி செல்லாது என்று கூறி தேர்தல் ஆணையத்தின் தடைக்கு தடை விதிக்குமாறு உச்சநீதிமன்றத்தை மாயாவதி நாடியிருந்தார். ஆனால் அந்த கோரிக்கை மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மத்திய அமைச்சர் மேனகா காந்தியும் தேர்தல் ஆணையத்தின் கண்டனத்திற்கு உள்ளானார். அவர் போட்டியிடும் சுல்தான்பூர் தொகுதி முஸ்லிம் மக்கள் அதிகம் கொண்டதாகும். அங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது வகுப்புவாத கண்ணோட்டத்துடன் பேசியதாக வந்த புகாரை அடுத்து அவருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. அவர் பதிலளிக்காததால் 2 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டது. சமாஜ்வாதி கட்சியின் முக்கிய தலைவர் அசம்கான் மீது விதிக்கப்பட்ட தண்டனைக்கு இதைவிட கடுமையான காரணம் கூறப்பட்டது. அவருக்கு எதிராக பிஜேபி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் ஜெயபிரதா குறித்து கண்ணிய குறைவான முறையில் பொதுக்கூட்டத்தில் பேசியதாக எழுந்த புகாரை அடுத்து உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி அளித்த அறிக்கை அடிப்படையில் பதிலளிக்குமாறு அசம்கானுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது.
இந்த நோட்டீஸுக்கு உரிய பதில் வராததால் அவரும் 2 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையும் அவ்வளவு எளிதாக விதிக்கப்பட்டு விடவில்லை. ஆரம்பத்தில் இது பற்றிய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திற்கு போதிய அதிகாரம் இல்லை என்று வாதிடப்பட்டதை உச்சநீதிமன்றம் கடுமையாக எடுத்துக்கொண்டது. அதன் பிறகே இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. தேர்தல் ஆணையம் இப்போது விழித்துக் கொண்டு விட்டது என்று தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் குறிப்பிடும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது. பதினேழாவது மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் புதிய அணி மாற்றத்திற்கு வழிவகுத்தது என்பது நமக்கு தெரியும். அஇஅதிமுக ஆட்சி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை பொழிந்து வந்த பாமக அந்த அணியில் இணைந்து கூட்டாக பிரச்சாரம் செய்ததை தமிழக மக்கள் நேரில் கண்டார்கள். அதே போன்ற மற்றொரு தலைகீழ் மாற்றம் உத்தரப்பிரதேசத்திலும் தென்பட்டது. ஒருவருக்கொருவர் எலியும் பூனையும் போல் எதிரெதிராக அரசியல் நடத்திய சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியும் இந்த தேர்தலை ஓரணியாக நின்று சந்தித்தார்கள். முலாயம் சிங் யாதவ் போட்டியிடும் மெயின்புரி தொகுதியில் அவருடன் ஒரே மேடையில் மாயாவதியும் பிரச்சாரம் செய்தார். நாங்கள் இருவரும் பழைய கசப்புணர்வை மறந்துவிட்டோம், இப்போது ஒன்றாக இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்று இருவரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார்கள். இந்த தேர்தலில் பிரதமர் மோடிக்கு பெருமளவில் ஆதரவு அலை வீசி வருவதால் எதிர்க்கட்சிகள் அவரை எதிர்க்க ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் ஷா நவாஸ் ஹுசைன் விமர்சித்துள்ளார். நீண்ட கால எதிரிகளாக இருந்த முலாயம் சிங் யாதவும் மாயாவதியும் தற்போது ஒரே மேடையில் பிரச்சாரத்தில் ஈடுபடுவது பிரதமருக்கு பெருகி வரும் ஆதரவு அலையை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவடைந்து விட்டதால் தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் சத்தம் ஓய்ந்துவிட்ட போதிலும் 3வது கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசத்தில் உள்ள 116 தொகுதிகளில் இந்த 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனால் அரசியல் கட்சி தலைவர்களின் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பிஜேபி தலைவர் அமித்ஷா குஜராத் மாநிலம் சோட்டா உதய்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திறமை மற்றும் சிறந்த தலைமை பண்பு ஆகிய தகுதிகள் கொண்ட மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். தற்போதைய தேர்தலில் வளர்ச்சிப் பணிகளை விட தேசிய பாதுகாப்பு முக்கிய அம்சமாக உள்ளது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார். குஜராத் மாநிலம் வஜிபூரா பகுதியிலும் கர்நாடக மாநிலம் ராய்ச்சூரிலும் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி அமைப்பது உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்தார். தில்லியில் நடந்த வணிகர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையும் இந்த வாரத்தில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். வணிகர்களின் மாநாட்டில் பேசிய அவர், வணிகர்களின் வாழ்க்கையையும் வர்த்தகத்தையும் எளிமையாக்க கடந்த 5 ஆண்டுகளில் தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார். தமது 5 ஆண்டு கால ஆட்சியில் நாட்டின் மிகவும் பழமையான 1500 சட்டங்கள் ஒழிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பான GST வணிகர்களிடையே வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தி இருப்பதுடன் பதிவு செய்துள்ள வணிகர்களின் எண்ணிக்கையும் இரட்டிப்பாகியுள்ளதாக கூறினார். அதோடு மட்டுமன்றி அரசுக்கு கிடைக்கும் வருவாயும் 1.5 மடங்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். +2 தேர்வு முடிவுகள் வெளியானதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். மாணவர்களை விட மாணவியரே தேர்வுகளில் முதலிடத்தில் வருவது இந்த ஆண்டும் +2 தேர்வு முடிவுகளில் தெளிவானது. தமிழக +2 தேர்வில் 93.64% மாணவிகளும் 88.57% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். மொத்தத்தில் 91.30% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அது மட்டுமல்ல, +2 தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தையும், ஈரோடு மாவட்டம் 2வது இடத்தையும், பெரம்பலூர் மாவட்டம் 3வது இடத்தையும் பெற்றுள்ளன. சென்னை மாநகராட்சியின் 4 பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றன. இதனை பாராட்டும் விதமாகவும்
அந்த பள்ளிகளின் வளர்ச்சிக்காகவும் மாநகராட்சி சார்பில் 1,00,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் புத்தகங்களை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தலைமை ஆசிரியர்களிடம் வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் +2 தேர்வில் 92.94% மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். என்னதான் பொதுத் தேர்தல் நடந்தாலும் நமது நாட்டு மக்களின் நம்பிக்கையும் அதை ஒட்டி நடக்கும் வழிபாடுகளும் நிற்பதில்லை. அதே முறையில் இந்த வாரத்தில் தமிழ்நாட்டில் பொதுத் தேர்தல் நடந்த போதிலும் மதுரையில் சித்திரை திருவிழா எந்த பாதிப்புமின்றி வழக்கம் போல பக்தி பரவசத்துடன் நடைபெற்றதும் ஒரு சிறப்பாகும். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பாக வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் வைபவம் இந்த வாரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுந்தரராஜ பெருமாள் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் கோலத்தில் தங்கக்குதிரை வாகனத்தில் மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளினார். ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக 3 மாவடியில் கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நடைபெற்றது. விழாவின் ஒரு பகுதியாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தேர் திருவிழாவை கண்டுகளித்தனர். இதே சமயத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவும் நடைபெற்றதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமன்றி வாக்குப்பதிவுக்கு 2 மணி நேரம் கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. இதனால் திருவிழாவை கண்டுகளிக்கவும் தவறாமல் வாக்களிக்கவும் மதுரை தொகுதி மக்களுக்கு வாய்ப்பு கிட்டியது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையும் தென்மேற்கு பருவமழையும் போதிய அளவு பெய்யாததால் வறட்சியின் கொடுமையில் சிக்கியுள்ள மக்கள் மழை பெய்யாதா என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் வேளையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை அநேகமாக இயல்பு அளவுக்கு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பு வெளியாகி 2 நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழையும் காற்றும் வெளுத்து வாங்கியது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களில் பெய்த கடும் மழை காரணமாக 50 பேர் உயிரிழந்தனர். மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றினால் ஏராளமான மரங்களும் மின் கம்பங்களும் சாய்ந்துவிட்டன. இடி தாக்கியதால் மரங்கள் சாய்ந்ததாலும் பலர் உயிரிழந்ததாக குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று ராஜஸ்தான் அரசு கூறியுள்ளது. இந்த இயற்கை சீற்றத்தினால் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதமும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் வீதமும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க பிரதமர் நரேந்திர மோடி அனுமதி அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீட்பு நடவடிக்கைகளில் அரசுக்கு ஆதரவாக பணியாற்றுமாறு காங்கிரஸ் கட்சியினரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய பங்குச்சந்தை புதிய உச்சத்தை எட்டியதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். சென்செக்ஸ் மதிப்பு இந்த வாரத்தில் 369 புள்ளி அதிகரித்து 39,275 உயர்ந்து உச்சத்தை தொட்டது. இதற்கு முன்னர் 39,000 புள்ளியை தாண்டி இம்மாதம் 2ஆம் தேதி 39,056 புள்ளியாக உயர்ந்திருந்தது. இதேபோல் தேசிய குறியீட்டு எண் நிப்டி மதிப்பும்
96 புள்ளி அதிகரித்து 11,787ஆக உயர்ந்ததும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். இதற்கு முன்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதிதான் நிப்டி மதிப்பு 11,738ஆக உயர்ந்தது. இந்த வாரத்தில் சென்செக்ஸ் மதிப்பு உயர்ந்ததற்கு வங்கிகளின் பங்கு மதிப்பு உயர்வே பிரதான காரணம் என்று பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். வங்கிகள் மட்டுமன்றி ஆட்டோமொபைல், பாரம்பரிய தொழில்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழிலில் ஏற்பட்ட முன்னேற்றமும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. சர்வதேச பங்குச்சந்தையில் ஏற்பட்ட மாற்றமும் இதற்கு முக்கிய காரணமாகும். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.